சூப்பர் ஸ்டாரின் அதே குணம் அஜித்திடம் இருக்கிறது. நெகிழ்ந்த தயாரிப்பாளர். அஜித்தை பொறுத்தவரை நடிப்பது என்னுடைய வேலை, அதில் மட்டும்தான் கவனம் செலுத்துவேன் என்பதற்கு ஏற்பக்கூடியவர். முக்கியமான எந்த ஒரு ரசிகர் மன்றமும் வேண்டாம், என்னை யாரும் தலையில் வைத்து கொண்டாட வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர். அத்துடன் எந்த செய்தியாளர்களையும் சந்திப்பது இல்லை, படங்களின் ப்ரொமோஷன்களுக்கு கூட கலந்து கொள்வது இல்லை. அந்த வகையில் படங்களில் மட்டும் நடித்து கொடுத்துவிட்டு அமைதியாக இருக்கின்றார். இப்போது சூப்பர் ஸ்டார் என்ற இடத்தில் பல வருடமாக நிலைத்து நிற்கின்றார். ஆனால் இந்த இடத்தை பிடிக்க ஆரம்பத்தில் பல கஷ்டங்களை தாண்டித்தான் வந்திருக்கின்றார். அதே வகையில் ரஜினியின் வெற்றி ரகசியம் ஒன்றை சமீப காலமாக அஜித்தும் ஃபாலோ செய்து வருகிறார். ஆரம்பம் முதலில் அஜித்துக்கு நிறைய விஷயங்களை ரஜினி சொல்லிக் கொடுத்து உள்ளார். சினிமாவுக்கு வந்த புதிதில் ஊடகங்களில் அஜித் ஏதாவது பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தி விடுவார். அப்போது அஜித்தை அழைத்து ரஜினி இனி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க வேண்டாம் என அறிவுரை கூறியிருந்தார். அதிலிருந்து தற்போது வரை அஜித் அவ்வாறு செய்வதை நிறுத்தி கொண்டார். அதே போல் ரஜினியின் வெற்றி ரகசியம் என்னவென்றால், ஒரு தயாரிப்பாளருக்கு தோல்வி படம் கொடுத்துவிட்டால் அதே நிறுவனத்திற்கு ஒரு வெற்றி படமாவது கொடுத்து விட்டுதான் அடுத்த தயாரிப்பாளரிடம் செல்வார். அதனால் தான் இப்போது வெற்றி பெற்று நிலைத்து நிற்க முடிகிறது. சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திடம் ஒரு தோல்வி படத்திற்கு பிறகு தங்கமகன் மற்றும் 3 முகம் படங்களில் ரஜினி கொடுத்திருந்தார். இதே போல நிறைய தயாரிப்பாளர்களுக்கு ஹிட் கொடுத்து உள்ளார். அதையே தான் அஜித்தும் ஃபாலோ செய்து வருகிறார். அதாவது விவேகம் படத்துக்கு தோல்விக்கு பிறகு விஸ்வாசம் என்ற ஹிட் படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கின்றார். இதை சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பூரித்து போய் பேசிய சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனர் கூறியிருந்தார்.